ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் மீனா ட்ரைனிங்லேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க செந்திலுக்கு. அவர் வந்துட்டு சென்னை பூரா சுற்றிக்கிட்டு இருக்காரு, இடம் தெரியாமல். இங்கே நிற்குமா பஸ்ஸு, அங்கே நிற்குமா பஸ்ஸுன்னு கேட்டுக்கிட்டு. அப்போ மீனா ஃபோன் அடித்தோன்னே, எப்போங்க வருவீங்க, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, நானும் தாண்டி இன்னும் வேலை முடியலை, நீ வர்றதுக்குள்ளே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ சரிங்க சேர்ந்தே நம்ம சாயந்தரம் போகலாம் வெளில அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறாங்க. ராஜி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டியூஷன் ஆரம்பிச்சிட்டோன்னு உட்காந்துருக்காங்க. பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்க போகிறாங்க. அப்போ கோமதி வந்து, ஏண்டி உங்கள் மாமாட்ட என்ன சொல்லலையே, சரி சாமி கும்பிட்டியா, அவள் சாமி கும்பிடுப்போன்னு சொல்லிட்டு, அப்பா அந்த பிள்ளைய எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிக்கிறாங்க கோமதி. ராஜியும் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு பையன் போயம் தெரியல அப்படின்னு சொன்னோன்னா, இருப்பா நான் வந்து சொல்லித்தரேன்ட்டு மயில் வெளியில் வர்றாங்க. வந்தோன்னே அவங்கள்ட்ட சொல்லி, இந்த பேர் இந்த அக்கா சொல்லி தருவாங்க, அக்கா இந்த பையனுக்கு போயம் புரியலையா, நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னோன்னே மயில் முழிக்கிறாங்க. ஐயோ நம்மளை ஏன் சொல்லித்தர சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வர மாதிரி நடிச்சுட்டு உள்ளே ஓடிடுறாங்க. ஏம்மா நீ பண்ணி வச்ச வேலையில் இப்போ பத்தியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை ஃபோன் பண்ணி திட்டிகிட்டு இருக்காங்க மயில். ஏன் நான் என்னடி பண்ணேன் அப்படின்னு சொன்னால், நீ தானே என்னை சொன்ன இப்போ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன்னு சொல்லி, 12வது படித்தேன், என்ன இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன்னு சொன்னால், அப்புறம் டியூஷன் எடுக்க சொல்கிறாங்க. அப்படின்னு டியூஷன் எடுக்க சொல்கிறாங்க, உன்னை கட்டி கொடுத்தேன்னா நான் வந்து டியூஷன் எடுத்து அவங்களுக்குலாம் சம்பாரித்து கொடுக்க சொன்னேண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டுறாங்க. அதெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லு, அதை எப்படிமா சொல்கிறது அப்படின்னு சொன்னோன்னா, அப்போனா உன் மாமனார்ட்ட ஏதாவது சொல்லி தூண்டி விடு அப்படின்னா, அவருக்கே தெரியாது இந்த விஷயம், இது போதுண்டி நீ போய் முன்னுக்கு முன்னே உங்கள் மாமனார்ட்ட போய் சொல்லிடு, அப்போ தான் அவர் டியூஷன் எடுக்கிறதே நிற்பாட்டுவார் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்துடுறாங்க. ட்ரைனிங்லேருந்து வந்துட்டு செந்தில் வராமல் இருக்கவும் வீட்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அப்போ கோமதி ராஜியும் எடுத்து பேசிட்டு, கோமதி சாப்பாடு எடுத்துகிட்டு போனோன்னா நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நான் பார்க்காம போயிட்டேனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மீனா சிச்சு இந்த இப்போ இந்த கண்கொள்ளா காட்சியெல்லாம் நான் பார்க்காம போயிட்டேனே ஐயோ அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. ஏய் நீ வந்துடுவீல்ல, அப்புறம் அந்த கூத்து தாண்டி எப்பயும் நடக்கும்னா, அப்போ மாமா வந்து திட்டுவாரே அப்படின்னு திட்ட தான் போகிறாரு, பார்வே நீ வேணாம் அப்படின்னு சொல்லி கோமதி சொல்கிறாங்க. அக்கா கூடிய சீக்கிரம் இங்கே சண்டை வரப்போகுதுக்கா, அத்தை கொந்தளிச்சு போயிருக்காங்கன்னு சொல்லி ராஜி சொல்கிறாங்க. அப்போ பாண்டியன் வந்துடுறாரு. வந்தோடனே கோமதி அப்படின்னு கூப்பிட்டோன்னே, இந்த வர்றேங்கன்ட்டு போனோன்னா, என்ன மாமா வந்துட்டிங்களா, இருங்க நான் தண்ணி கொண்டு வரேன்னு கொண்டு வந்து கொடுத்தோன்னே கோமதி ஸ்டக்காகி நிற்கிறாங்க. இந்தாம்மா அப்படின்னு சொல்லி பர்ஸை கொடுக்குறாங்க, பேக்கை. அது டப்புன்னு பிடிங்கிடுறாங்க மயில். அதை பார்த்துட்டு கோமதி ஷாக்காகி நிற்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.